Hello students. So in the video நம்ம முண்டா ரிபல்லியன் 1857 revolt அதோட cause, course and results இந்த மூணுத்தையும் டீடைலா பார்க்க போறோம். So நம்ம next பார்க்க போறது முண்டா ரிபல்லியன். One of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi known as Ulukulan rebellion, that is great tumult. அதாவது ட்ரைபல் ரிபல்லியன்லேயே மிக பெரிய ரிபல்லியன், அதாவது மிக பிரபலமான ரிபல்லியன், அந்த பழங்குடி மக்கள் பண்ண கிளர்ச்சியிலேயே மிக பெரிய கிளர்ச்சி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரிபல்லியன் அப்படின்னு சொன்னால் இந்த முண்டா ரிபல்லியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரிபல்லியனை இது வந்து திஸ் வாஸ் அக்கர்ட் இன் ராஞ்சி, த ப்ரெசன்ட் டே ராஞ்சி, அண்ட் நோன் ஆஸ் உலுகுலன் ரிபல்லியன். உலுகுலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ கிரேட், மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு ரிபல்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட் டியூமுல்ட், கலகம் அப்படின்னு சொல்லலாம். So one of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi known as Ulugulan rebellion, great tumult. இது வந்து one wordல உங்களுக்கு கேட்கலாம். So which one dash is was one of the prominent tribal rebellion occurred in Ranchi அப்படின்னு கேட்டால் முண்டா ரிபல்லியன். இல்லை இந்த எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இதில் ஒன் வேர்ட் வரலாம் உங்களுக்கு. ஓகே, the Munda people were familiar with the cooperative or collective farming known as Kundakatti joint holding land system. அதாவது முண்டா people, they were the tribal people who lived in Ranchi region இல்லையா. ஸோ இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, they were very familiar with the cooperative or collective farming, அதாவது கூட்டாக நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுல, ஃபார்மிங் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸான பீப்புள் தான் இந்த முண்டா பீப்புள். அண்ட் இந்த முண்டா பீப்புளோட இந்த ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம்க்கு பேர் வந்து குண்டக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குண்டக்கட்டி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், ஒன் வேர்டில் உனக்கு வரலாம், இல்லை 2 மார்க் கொஷின்ஸ்லேயும் இதை கேட்கலாம். So Munda people were familiar with the cooperative or collective farming known as Kundakatti, that is joint holding land system. It was totally eroded by the introduction of private ownership of land and the intrusion of merchants and money lenders. But இந்த மாதிரியான joint holding system அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. So that was totally eroded, முழுவதும் அழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. எதனால் இது முழுவதும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, it is only because of private ownership of land and intrusion of merchants and money lenders. அதாவது நிலத்துக்கான தனி உரிமை அப்படின்றது ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். ஸோ இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த லேண்ட் எல்லாம் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, தனித்தனியாக எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மர்ச்சன்ட்ஸ் உள்ள நுழையிறாங்க. ஸோ வர்த்தகர்கள், அதாவது வியாபாரிகள் உள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல மணி லெண்டர்ஸ், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க உள்ள நுழையிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த குண்டக்கட்டி ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ண சிஸ்டம் வந்து டோட்டலாக அழிஞ்சு போச்சு. தென் இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் வை they were totally frustrated against the British government. So the Munda people were also forcefully recruited as indentured laborers to work on plantations. So Munda people now அவங்களோட லேண்ட் எல்லாம் அப்படியே ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. அது வந்து மர்ச்சன்ட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, முண்டா பீப்புளோட ஏழ்மை நிலையை பயன்படுத்தி நிறையா பணம் கொடுக்குறாங்க வட்டிக்கு, அவங்களால அதை ரீபே பண்ண முடியல அப்படின்னோடனே. ஸோ they were all forcefully recruited as indentured laborers to work on plantation. அங்கே இருக்கிற அந்த பிளான்டேஷன் தோட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தோட்டங்களில் they were all forced to work as a indentured laborers, அதாவது கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக அந்த தோட்டங்களில் வேலை செய்கிற
செய்ய ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா பிகாஸ் தே லாஸ்ட் ஆல் தேர் லேண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், ரைட்? So they were all forcefully recruited as indentured laborers to work on plantations. In 1890s, tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land and imposition of பெட்பெகாரி or forced labor. ஸோ இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து 1890 என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்திருக்கிற பகுதியிலிருந்து they were all forced to move, இல்லையா? ஸோ அவங்க வாழுற பகுதியிலிருந்து இடம்பெயர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள கட்டாயமாக உழைக்கணும், நீ வந்து எனக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ட்ரைபல் பீப்புளோட லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஆஸ் அ ஸ்லேவ்ஸ் இன் த பிளான்டேஷன், இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு கூட்டாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ என்ன மாதிரியான நிலைமையில் இருக்காங்க? ஸோ தே வேர் ஆல் ஃபோர்ஸ்ட் டு ஒர்க் ஆஸ் அ லேபரர்ஸ், ஓகே, ஆன் த பிளான்டேஷன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ அவங்க நிலத்துலேருந்து தே வேர் ஆல் ஃபோர்ஸ் டு லீவ். ஸோ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இல்லையா? அவங்க ரொம்ப வருஷமாக வாழ்ந்திருந்த ஒரு இடத்துலேருந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க. அதே மாதிரி ஒரு விவசாயியாக இருந்தவங்களை இப்போ கொத்தடிமையாக ஆக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு என்னவா இருக்குது, ரொம்ப ஒரு வெறுப்பு யார் மேலே, பிரிட்டிஷ்காரங்க மேலே ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துது. ஸோ முண்டா பீப்புள் வந்து ஏன் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம், இல்லையா? ஸோ we learned about the reasons. The movement received an impetus when Birsa Munda declared himself as the messenger of God. ஸோ பிர்சா முண்டா அப்படின்றவர் யார் அப்படின்னா, இந்த முண்டா மூமெண்ட், முண்டா ரிபல்லியனுக்கு தலைவர், லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மூமெண்ட் received an impetus when Birsa Munda declared himself as the messenger of God. ஸோ இந்த பிர்சா முண்டா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு கடவுளோட தூதுவர் அப்படின்னு அறிவிச்சு, ஸோ இந்த இயக்கம் இன்னும் நல்லா ஊக்கத்தோட இந்த இயக்கம் வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து இருக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கடவுளோட மெசஞ்சர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிர்சா முண்டா declared himself as the messenger of God. ஸோ இது சொன்ன உடனே இந்த மூமெண்ட் என்ன ஆகுது, இன்னும் அதிகமாக ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டில், இந்த ரிபல்லியனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. Birsa claimed that he had a prophecy and promised supernatural solutions to the problem of Munda people and the establishment of Birsite Raj. So Birsa Munda என்ன சொல்றாரு, Birsa claimed that he had a prophecy. ப்ராஃபஸின்னு என்ன, நான் வந்து ஒரு கடவுளோட ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிற ஒரு இறை தூதர். ஸோ நான் டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கேன். அண்ட் ப்ராமிஸ் சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக இந்த முண்டா இன மக்களுக்கு ஆன பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு காணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ப்ராமிஸ் சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன்ஸ் டு தி ப்ராப்ளம் ஆஃப் முண்டா பீப்புள். ஸோ கண்டிப்பாக இந்த முண்டா இன மக்களோட பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்வு காணுவேன். அது மட்டும் இல்லை, அண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிர்சைட் ராஜ், அதாவது மக்களுக்கான ஒரு அரசை. பிர்சா அவர் பேர் இல்லையா? ஸோ பிர்சைட் ராஜ் அப்படின்னா என்ன, ஒரு மக்களுக்கான அரசு என்னோட தலைமையில் கண்டிப்பாக சீக்கிரமாக அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிர்சா, முண்டா பிர்சா தான் யார், இந்த முண்டா ரிபல்லியன் அந்த தலைமை தாங்கி நடத்தினவர். ஸோ he claimed that he had a prophecy and promised supernatural solution to the problem of Munda people. ஸோ எனக்கு வந்து இறை தொடர்பு இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், முண்டா மக்களோட பிரச்சனைகளை தீர்வு காண போகிறேன். ஸோ எல்லாம் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, he had also assured for the establishment of Birsite Raj, அதாவது மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நான் வந்து நிறுவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். The Munda leaders utilized the cult of Birsa Munda to recruit more people to their cause. ஸோ இந்த முண்டா லீடர்ஸ் நிறையா பழங்குடியின மக்களோட லீடர்ஸ்லாம் இருப்பாங்களே, குரூப்பாக இருப்பாங்க, அவங்களோட ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த முண்டா லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த
பிர்சா முண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எல்லா முண்டா பீப்புளையும் என்ன பண்ணலாம், ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு யோசிச்சார். ஸோ முண்டா லீடர்ஸ் யூட்டிலைஸ்ட் த கல்ட் ஆஃப் பிர்சா முண்டா டு ரெக்ரூட் மெனி பீப்புள் டு தேர் காஸ். ஸோ இதை பயன்படுத்தி பிர்சா முண்டாவை பிரபலத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அதிக எண்ணிக்கையிலான பிர்சா இன மக்களை ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க இவரோட இந்த கோட்பாடு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ தட் பிர்சா முண்டாவை முன்னாடி வச்சு என்ன பண்ணலாம், எல்லா முண்டா இன மக்கள் பழங்குடியினரையும் ஒன்றா சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க முண்டா லீடர்ஸ். A series of night meetings were held and a revolt was planned. So இரவுகளில் கூட்டத்தை கூட்டினாங்க, ஏன்னா பகலில் கூட்டம் கூட்ட முடியாது அப்படின்ட்டு, ஏன்னா இது யாருக்காவது தெரிஞ்சிட போதும் அப்படின்ட்டு. ஸோ இரவுகளில் என்ன பண்ணாங்க, முண்டா பீப்புள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டம் போட்டு எப்படி அந்த ரிவோல்ட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணாங்க. On the Christmas day of 1889, they resorted to violence. Buildings were burnt down and arrows were shot at Christian missionaries and Munda Christian converts. So on the Christmas day of 1889, அதாவது December 25th தானே கிறிஸ்மஸ். ஸோ December 25th of 1889 they resorted to violence. என்ன பண்ணாங்க, வயலன்ஸை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இனிமேல்ட்டு என்ன பண்ணலாம், வன்முறை தான் நமக்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்ட்டு முண்டா பீப்புள் நினச்சிட்டாங்க. பில்டிங்ஸ் வேர் பர்ன் டவுன். ஸோ பெரிய பெரிய கட்டடங்களை என்ன பண்ணாங்க, தீ வச்சு கொளுத்தினாங்க. And arrows were shot at Christian missionaries and Munda Christian converts. ஸோ அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, தூதுக்குழுக்கள், அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸும் முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட்ஸ், அதாவது பாரம்பரியமாக ஓல்டு ட்ரெடிஷனில் இருந்த முண்டா பழங்குடியின மக்களை வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ இந்த கிறிஸ்டியனாக நிறைய முண்டா பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னால. ஸோ அதனால் இவங்களுக்கு யார் மேலேயும் கோவம், இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மேலே கோவம், முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்க இன மக்களே நிறைய பேர், அவங்க மேலேயும் கோவம். ஸோ என்ன பண்ணாங்க, தி arrows were shot at Christian missionaries and Munda Christian converts. ஸோ இந்த கிறிஸ்டியன் தூதுக்குழு, அந்த அப்புறம் கிறிஸ்தவராகலாம் மதம் மாறின இந்த முண்டாக்கள்லாம் என்ன இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே என்ன பண்ணாங்க, அம்பு எறிந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் அம்பு தானே, ஸோ அதை எரிந்து என்ன பண்ணாங்க, தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Soon police stations and government officials were attacked. Similar attacks were carried out over the next few months. ஸோ அவங்களோட டார்கெட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாராக இருந்தாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வாஸ் போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாரையும் தாக்க ஆரம்பித்தாங்க. சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரிட் அவுட் ஓவர் எ ஃபியூ மந்த்ஸ். இதே மாதிரி அட்டாக் தொடர்ந்து கொஞ்சம் காலங்களுக்கு நடந்திருந்தது. And finally the resistance was crushed and Birsa Munda was arrested in February 1900, who later died in jail. So in the rebellion அடக்கி என்ன பண்ணாங்க, பிர்சா முண்டா, who was considered as a leader of the முண்டா rebellion இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க in February 1900. அதுக்கப்புறம் in later years he died in jail. Birsa Munda became a folk hero who is to this day celebrated in many folk songs. So Birsa Munda, who was considered as a hero of Munda rebellion and Munda people, even now considered as a celebrated hero in many folk songs. அதாவது நிறைய நாட்டுப்புற பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் கூட அவரை வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக, ஹீரோவாக அந்த ஃபோக் சாங்ஸ்லாம் அவரோட பேர் இருக்கும். அவரோட பேரை வச்சே ஃபோக் சாங் நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கும். அதில் வந்து அவரை ஒரு ஹீரோவாக டிஸ்கிரைப் பண்ணி பாடுவாங்க. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. ஸோ இவ்வளோ பெரிய ரிபல்லியன் வந்து இந்த முண்டா பீப்புள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி த பிரிட்டிஷ் thought that they have to consider them அப்படின்னு நினச்சாங்க. ஸோ முண்டா பீப்புள் இந்த முண்டா ரிபல்லியன்
it prompted the British to formulate a policy on tribal land. அதாவது கண்டிப்பா இந்த பழங்குடி மக்களோட நிலங்கள் பற்றிய கொள்கைகளை நம்ம வகுக்கணும். யார் யார் அங்கே இருக்கணும், யார் அங்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன், இந்த ரிபல்லியனுக்கு அப்புறம், இந்த முண்டா ரிபல்லியனுக்கு அப்புறம் the British government has passed சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் in 1908. இது ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், அதாவது டெனன்சின்னு என்ன, குத்தகைக்கு விடுறது இல்லையா? ஸோ இந்த குத்தகை விடுறது கூட யார் அந்த இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னா, the entry of non-tribal people into the tribal land was restricted. ஸோ தடை விதிச்சிட்டாங்க. அந்த லேண்டுக்குள்ளே, அதாவது பழங்குடியினர் இருக்கிற அந்த நிலத்தில் பழங்குடியினர் அல்லாத மக்கள் நுழைவது தடுக்கப்பட்டது. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு தானே அவங்க போராடினாங்க. ஸோ த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 restricted the entry of non-tribal people into the tribal land. So next heading, what we are going to learn, it's all about Great Rebellion of 1857. ஸோ இதோட காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம 8th படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ லோயர் கிளாஸில் நம்ம வந்து ஷார்ட்டாக படிச்சிருப்போம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டீட்டெயில் அபவுட் த கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857. ஸோ 1857 revolt. In 1857, British rule witnessed the biggest challenge to its existence. அதாவது 1857 வந்து நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை, சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். Initially, it began as a mutiny of Bengal Presidency Sipai, but later expanded to the other parts of India, involving a large number of civilians, especially peasants. So முதல்ல இந்த ரிவோல்ட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, பெங்கால் பிரசிடென்சியில் சிப்பாய்ஸ்னா யார்? சோல்ஜர்ஸ். ஸோ இனிஷியலி இட் பிகான் as a mutiny. மியூட்டினின்னா a small kind of a revolt is called as mutiny. ஒரு சின்ன ஒரு அளவில் நடந்த ஒரு கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சின்னதாக தொடங்கின ஒரு கலகம் தான் இந்த சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பாய்ஸ்னா சோல்ஜர்ஸ். ஸோ பெங்கால் பிரசிடென்சியில் இருக்கிற சிப்பாய்ஸ் ஒரு சின்ன அளவில் ஒரு தொடங்கினது. ஆனால் லேட்டர் ஆன் இட் எக்ஸ்பேண்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளோட நாட்டில் இருக்கிற மற்ற பார்ட்ஸுக்கும் இது பரவ ஆரம்பிக்குது. அண்ட் இதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ், எஸ்பெஷலி பெசன்ஸ். ஸோ நம்மளோட நாட்டோட மக்களும் இதில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி விவசாயிகள், பெசன்ஸும் இதில் நிறைய நம்பரில் இதில் இன்வால்வ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க. The event of 1857-58 are significant for the following reasons. So ஏன் இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஸோ நம்ம 3 முக்கியமான ரீசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் this you may get in 2 mark questions also, right? First, this was the first major revolt of armed forces accompanied by civilian rebellion. ஸோ இது ஏன் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவோல்ட். அதாவது நம்ம நாட்டில் நடந்த மிக மாபெரும் புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். யாரோட? ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது இராணுவ வீரர்களோட, அக்கம்பனிட் பை சிவிலியன் ரிபல்லியன், அதாவது இராணுவ வீரர்கள், ஆயுதமேந்திய படைகள், இவங்க எல்லாம் இணைந்து நடத்திய ஒரு மாபெரும் ஃபஸ்ட்டு புரட்சி எது அப்படின்னா இந்த 1857 ரிவோல்ட் தான். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம், வெரி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Second one, the revolt witnessed unprecedented violence perpetrated by both the sides. So இந்த ரிவோல்ட்டோட இஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, violence,
unprecedented violence, அதாவது முன்ன எப்போ எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு என்ன ஆகுது, ஒரு பெரிய வன்முறை வெடிக்குது. And of course perpetrated by both the sides அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு தரப்புகளும் என்ன பண்ணுறாங்க, தூண்டப்படுறாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா, ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ், ரைட்? ஒரு சைடு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இன்னொரு சைடு சிப்பாய்ஸ், ரைட்? ஸோ த ரிவோல்ட் விட்னஸ்ட் அன்ப்ரொசீடன்ட் வயலன்ஸ். ஸோ எப்பயும் இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ், ஒரு வன்முறை வெடித்ததில்லை நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த தேர்ட் ஒன், the revolt ended the role of English East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. So in the revolt, in the Great Revolt of 1857, end the role of British ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இது நாள் வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து the Indian subcontinent was taken over by the British Crown. ஸோ நம்மளோட ஆங்கில மகாராணி இருக்காங்க இல்லையா, விக்டோரியா, குயின் விக்டோரியா, அவங்களோட நேரடி ஆட்சி கீழே இந்த இந்தியா வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் யார் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, 1857 முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ரைட்? ஸோ இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க குயின் விக்டோரியா? ஸோ she brought Indian subcontinent under her direct rule. So Indian subcontinent was taken over by the British Crown. So because of these three reasons, okay, the revolt of 1857 was considered as a very important one. So 1857 revolt ஏன் ரொம்ப significant அப்படின்னு 3 பாயிண்ட் பார்த்தோம். So next we are going to learn about the causes. So the first cause, annexation policy of British India. In the 1840s and 1850s, more territories were annexed through two major policies. So 1840s லையும் 1850s லையும் the Britishers have adopted two major policies to annex more territories. அதாவது ரெண்டு முக்கிய கொள்கைகள் மூலமாக என்ன பண்ணாங்க, அதிக நிலப்பகுதிகளை இந்த பிரிட்டிஷ் எம்பையரோட இணைச்சு கொண்டாங்க. ஸோ அந்த ரெண்டு பாலிசி என்ன அப்படின்னா, த டாக்ட்ரின் ஆஃப் paramountcy அண்ட் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த ரெண்டு பாலிசியை வச்சு தான் நிறைய இடங்களை பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த டாக்ட்ரின் ஆஃப் paramountcy. British claimed themselves as paramount, exercising supreme authority. அதாவது paramountcy அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேலாதிக்கம், நான் தான் பெரியவன், ஸோ நான் தான் பெஸ்ட், ஐ ஹாவ் காட் so many powers in my hand அப்படின்ற மாதிரி ஒரு தங்களை வந்து ஒரு வானளாவிய அதிகாரங்களை கொண்ட ஒரு உயர் அதிகார தோரணம், ஒரு அமைப்பு, நான் தான் எல்லாமே எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, ஸோ ஐ கேன் கிவ் யூ த பெஸ்ட் திங் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னை எப்பயுமே ஒரு பேரமௌண்ட்டாக நினச்சிக்கிறது. ஸோ த பிரிட்டிஷ் கிளைம்டு தெம்செல்ஃப் as paramount, exercising supreme authority. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னை ஒரு பெரிய அமைப்பாக கருதி, ஸோ நான் வந்து ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்ற எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு. ஸோ நியூ டெரிட்டரிஸ் வேர் annexed on the ground that the native rulers were inept அப்படின்னு அர்த்தம். ஸோ புதுசாக அவங்க என்ன பண்ணுறாங்க, டெரிட்டரியை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன்னால? the native rulers were inept, அதாவது inefficient. அந்த ஏரியாவை ரூல் பண்ணுற அரசர்கள் எல்லாம் inefficient-ஆக இருக்காங்க, அதாவது திறமையற்றவர்கள் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அந்த டெரிட்டரியெல்லாம் அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் paramountcy மூலமாக என்ன பண்ணாங்க, நேட்டிவ் ரூலர்ஸ் இன்காம்பிட்டன்ட், inefficient அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். If a native ruler did not have male heir to the throne, the territory was to lapse to the British India upon the death of the ruler. அதாவது அங்கே இந்தியாவில் அரசாள்ற அந்த ராஜாக்களுக்கு யாராவது ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா
The territory was to lapse to the British India. அதாவது யாருக்கு போயிடும் அந்த டெரிட்டரி? அவரோட அந்த ராஜாவோட இறப்புக்கு பிறகு அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா, ஏன்னா யூஸ்வலாகவே ஆண் வாரிசு தான் அடுத்த அரியணை ஏறுவாங்க இல்லையா? ஸோ ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் ஸோ தட் வாஸ் லாப்ஸ் டு த பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். அவரோட இறப்புக்கு பிறகு அந்த டெரிட்டரி யாருக்கு போயிடும்? பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு போயிடும். ஸோ இதே மாதிரி எவ்வளோ டெரிட்டரி அவங்க அனெக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சத்தாரா வாஸ் த ஃபர்ஸ்ட் டெரிட்டரி, ரைட்? சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse. So அதனால தான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் போராடினாங்க இல்லையா? ஸோ ஏன்னா அவங்களோட டெரிட்டரியை யார் எடுத்துக்கிட்டாங்க? பிரிட்டிஷ் இந்தியா எடுத்துக்கிட்டாங்க, ரைட்? You would have heard about ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், right? So now we are going to learn in detail. So first point நம்ம அவங்களோட annexation policy பார்த்தோம் இல்லையா? So doctrine of paramountcy and doctrine of lapse பார்த்தோம். So the second reason, insensitivity to Indian cultural sentiment. அதாவது நம்மளோட இந்திய கலாச்சார உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி அவங்க ரொம்ப கண்டுக்கவே இல்லை, அதை ஒரு கன்சிடர் கூட பண்ணலை. அது கூட ஒரு ரீசன். நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் they revolted against the Britishers அப்படின்னு சொல்கிறாங்க. So in 1806 the Sipais at Vellore mutinied against the new dress code, which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having whiskers on their chin, while proposing to replace their turbans with a round hat. So 1806 Vellore mutiny, இதை நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா? So in 1806 the soldiers at Vellore, they revolted against the Britishers. Of course it was suppressed, right? So when they revolted against the British, what was their reason why they revolted against the British? For their new dress code இல்லையா? புதுசா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் கோட் இல்லையா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரெஸ் கோடில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. which prohibited Indians from wearing religious marks on their forehead. அதாவது இந்த பட்டை நாமம் அதெல்லாம் எதுவும் நெத்தியில் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது நெற்றியில். அண்ட் ஹேவிங் whiskers on their chin, அதாவது தாடியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது சின்னில், ரைட்? தென் while proposing to replace their turbans with a round hat. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னொரு ப்ரப்போசல் வருது. இந்த டர்பன் போட்டிருப்பாங்க எல்லாருமே இல்லையா? ஹிந்துஸ் எல்லாமே டர்பன் அணிஞ்சிருப்பாங்க, அது போடக்கூடாது. யூ ஹாவ் டு வேர் த ரவுண்ட் ஹேட், அதாவது தொப்பி, ரவுண்டாக தொப்பி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டர்பன் கட்டக்கூடாது. டர்பனுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? ஹேட் போடணும். ஹேட்னா என்ன? கேப் சொல்லுவோம் இல்லையா? ரவுண்டாக கேப்பு சோல்ஜர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் எல்லாரும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த சோல்ஜர்ஸ் தி ரிவோல்டட், ரைட்? ஸோ இதுக்கெல்லாம் ஏன் அவங்க அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, இட் வாஸ் ஃபியர் தட் த ட்ரெஸ் கோட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தேர் எஃபர்ட் டு கன்வெர்ட் சோல்ஜர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி. ஸோ இந்த ஒரு பயம் அவங்க கையில் இருந்தது. அதாவது இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றி எங்கே நம்மளை, ஏன்னா பிகாஸ் ஆர் தேர் ஆல் த சோல்ஜர்ஸ் வேர் ஹிந்துஸ், ரைட்? ஸோ கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்களோ நம்மளை அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ அவங்க ஏன் பயந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பிகாஸ் அவங்க நம்மளை இங்கே கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. சிமிலர்லி இன் 1824 the Sipais at Barakpur near Kolkata refused to go to Burma by sea, since crossing the sea meant the loss of their caste. So 1824 soldiers who are there in Barakpur were asked to go to Burma to serve. ஏன்னா பிரிட்டிஷோட டெரிட்டரி தான் பர்மாவும், எம்பையரில் அதுவும் ஒரு காலனி. ஸோ கல்கட்டாலேருந்து சோல்ஜர்ஸை பரக்பூர் கண்டோன்மெண்ட்லேருந்து எங்கே அனுப்புகிறாங்க? பர்மாவுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த சோல்ஜர்ஸ் வேர் ரெஃப்யூஸ் டு கோ, பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராசிங் சி மென்ட் த லாஸ் ஆஃப் தியர் காஸ்ட். அதாவது சீயை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாவச் செயல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் கிட்ட இருந்தது. ஸோ கிராசிங் சி மென்ட் த லாஸ் ஆஃப் தியர் காஸ்ட். எங்கே நம்ம அந்த அவங்களோட ஜாதியை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது, அதனால தே ரெஃப்யூஸ்ட்.
And not only that, the Sipais were also upset with discrimination in salary and promotion. அதாவது யூரோப்பியன் சோல்ஜர்ஸ்க்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு, சேலரிலையா இருக்கட்டும் ப்ரொமோஷன்லையா இருக்கட்டும், யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன் சீக்கிரமாக அந்த சோல்ஜர்ஸ் வாங்கிடுறாங்க. ஆனால் பல வருடங்கள் இருந்தாலும் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை. அண்ட் சேலரி ஆல்சோ வெரி லெஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க யார்? இந்தியன் சோல்ஜர்ஸ். த இந்தியன் சிப்பாய்ஸ் were paid much less than their European counterparts. ஸோ அதே கேடரில் இருக்கிற, அவங்க கேடர்லேயே இருக்கிற யூரோப்பியன் சிப்பாய்ஸோட சேலரி அதிகமாக இருக்குது, இந்தியன் சிப்பாய்ஸோட சேலரி கம்மியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, ரொம்ப கோபம் வருது யாருக்கு? நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு. And they felt humiliated and racially abused by their seniors. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆகுது? நம்மளை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுறாங்களோ, தரக்குறைவாக நடத்துகிறாங்களோ. அது மட்டுமல்ல, இவங்களோட சீனியர்ஸ் இருக்காங்களா யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் சிப்பாய்ஸ், அவங்க எப்பயுமே இந்தியன் சிப்பாய்ஸை ரொம்ப ரேஷியல் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் வெள்ளையாக இருப்பாங்க. இந்தியன்ஸ் கம்பேரிட்டிவ்லி, அதாவது யூரோப்பியன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் இன் கலர் இல்லையா? ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கோபமாக வந்தது இல்லையா? ஸோ இந்த ரெண்டு காசஸ் ரொம்ப முக்கியமான காசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ now we are going to proceed with the immediate cause in the next video. Thank you.